16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரை நாம் வாசிப்போமாக. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 16 நாங்கள் ஜெபம் பண்ண போகிற இடத்திலே குறி சொல்லுகிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்லுகிறதினால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டால் அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டால், இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தால் பவுல் சினங்கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னால், அந்த நேரமே அது புறப்பட்டு போயிற்று. அவளுடைய எஜமான்கள் தங்கள் ஆதாயத்தின் நம்பிக்கை அட்டு போயிற்று என்று கண்டு பவுலையும் சீலாவையும் பிடித்து சந்தை வெளியில் உள்ள அதிகாரிகளிடத்தில் இழுத்து கொண்டு போனார்கள். அவர்களை அதிகாரிகளிடத்தில் ஒப்புவித்து, யூதர்களாகி இந்த மனுஷர் நம்முடைய பட்டணத்தில் கலகம் பண்ணி ரோமராகிய நாம் ஏற்றுக்கொள்ளவும் அனுசரிக்கவும் தகாத முறைமைகளை போதிக்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையில் வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவல் அறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழு மரத்தில் மாட்டி வைத்தார்கள். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகளும் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிற்று. அல்லேலூயா. இந்த நாளிலே நாம் ஆவியான தாசியோடு தியானிக்க போகிற தேவனுடைய வார்த்தை என்னவென்றால், சிறையிருப்பு மாற வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான் நாம் இன்னைக்கு ஆவியான தாசியோடு தியானிக்க போகிறோம். சிறையிருப்புல பலவிதமான சிறையிருப்பு இருக்குது. பாவத்தினால சில சிறையிருப்பில் இருப்பாங்க, சிலர் கடன் பிரச்சனைல சிறையிருப்பில் இருப்பாங்க, சிலர் வியாதியில சிறையிருப்பு இருப்பாங்க, சிலர் பிசாசினால் சிறையிருப்பில் இருப்பாங்க. ஆனா இந்த நாள்ல நாம் மெயினாக பார்க்க போகிறது, பிசாசினால் ஒரு மனிதன் கட்டப்பட்டிருந்தால் அந்த கட்டிலிருந்து எப்படி விடுதலை பெற வேண்டும். நிறைய ஆவிகள் பார்த்தீங்கன்னா இயேசு வாழ்ந்த நாட்கள்ல நிறைய பிசாசு ஆடுச்சு. நீங்க பார்த்தீங்கன்னா ஆரம்ப நாட்கள்ல பிசாசு ரொம்ப ஆடுனா, வெளிப்படை எல்லாருக்கும் தெரிந்தது, பலமா கிரீஸ். ஆனா இப்ப சாத்தான் ரொம்ப ஆடுவதில்லை. என்ன செய்வதில்லை? அவன் தந்திரமாக உள்ளுக்குள்ள உட்கார்ந்து மறைமுகமாகவே எப்பொழுது என்ன செய்ய விரும்புகிறான்? செயல்பட விரும்புகிறான். சாத்தான் தந்திரசாலி. சாத்தான் எப்படிப்பட்டவன்? தந்திரசாலி. ஒரு காலத்துல பிசாசு அங்கங்க என்ன செய்யணும்? வெளிப்படையா கிரியை செய்து கொண்டிருந்தான். இப்ப அவன் வெளிப்படையா கிரியை செய்வதில்லை. இப்பொழுது அவன் தந்திரசாலியாக மனிதனுடைய மனதில தான் அதிகமாக போராட்டத்தை அவன் என்ன செய்கிறான்? கொண்டு வருகிறான். அதை நாம் புரிந்து கொண்டு சாத்தானை எப்படி ஜெயிக்க வேண்டும் என்பதை தேவ பிள்ளைகள் அறிந்து நாம் ஜெபிப்போம் என்றால் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். அல்லேலூயா.
பவுலும் சீலாவும் வாழ்ந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா அவங்க ஒரு பட்டணத்துக்கு போன பொழுது அங்கே குறி சொல்லக்கூடிய ஒரு ஆவியை கொண்டிருந்த ஒரு சகோதரி அவர் நின்று பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு குறி சொன்னான். அவ குறி சொன்னதுனால் நிறைய பேர் பணம் கொடுத்தாங்க. அவனுக்கு அந்த சகோதரிக்கு என்று எஜமான்கள் இருந்தார்கள், தலைவர்கள் இருந்தாங்க. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா இவன் மூலமாக நிறைய பணத்தை வாங்கி தாங்க சொகுசான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்டவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பவுலும் சீலாவை பார்த்து உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர் என்று என்ன செய்தார்களா, புகழ்ந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. என்ன செய்தார்களா, புகழ்ந்தார்கள். இப்ப யாராவது நம்மளை பார்த்து இவங்க உண்மையாகவே நல்ல ஊழியக்காரர் தான் சொன்னா நம்ம உண்மையிலே கரெக்டா சொல்லிட்டாங்க அப்படின்னு சந்தோஷப்படுவோம். அப்படிதானே? சரிதானே? பேஸ் நீங்க கரெக்டா என்ன செஞ்சீங்க, சொல்லிட்டீங்க சிஸ்டர், கரெக்டா சொல்லிட்டீங்க பிரதர் அப்படின்னு நம்ம என்ன செய்வோம்னா சந்தோஷப்படுவோம். ஊழியக்காரங்க நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம். சரிதானே? இது இயற்கை. ஆனா பவுல் சந்தோஷப்படல. சரிதானே? அது என்ன ஆவி அப்படிங்கறத அவர் என்ன செய்தார்னா கண்டுபிடிச்சார். அல்லேலூயா. இவர் தினந்தோறும் பாத்தீங்கன்னா கடற்கரை ஓரத்துல போய் அவங்க ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதுதான் இந்த மாதிரி இந்த ஆவியை கொண்டிருந்த சகோதரி தினமும் பேசுறா. இவங்க உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், நமக்கு ரட்சிப்பின் செய்தி என்ன செய்வாங்க, அது சூப்பரா சுவிசேஷம் சொல்ற மாதிரி என்ன செய்யுது, பேசுது. நமக்கு பார்த்தா ஆஹா எவ்வளவு இப்படிப்பட்ட ஆட்கள் தான் நமக்கு ரொம்ப தேவை அப்படின்னு நம்ம என்ன செய்வோம், நினைப்போம். மதுரையில பாத்தீங்க, சென்னை பட்டணத்துல ஒரு ஊழியக்காரர் வந்திருந்தார். அந்த ஊழியக்காரர் பேர் எனக்கு மறந்து போச்சு. அந்த ஊழியக்காரர் பார்த்தீங்கன்னா அவர் பிசாசு துரத்துறதுல பெரிய தில்லாரி. கர்த்தர் அவர் மூலமா பலமா தெரிய செய்தார். அவங்க சபையில ஒரு பெரிய கன்வென்ஷன் மீட்டிங். அந்த மீட்டிங்ல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு அவர் ஜோம்ல பிசாசு ஆடுது, எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது. ஆனா பாத்தீங்கன்னா இவருடைய ஜோமனும்படி ஒரு முக்கியமான அந்த சபையினுடைய மூப்பர், சபையினுடைய ஒரு சகோதரி, அவங்க பாத்தீங்கன்னா நல்ல சுவிசேஷ ஊழியம் செய்யறவங்க, பிரேயர் செல் எடுக்கிறவங்க. இவர் பாத்தீங்கன்னா பிசாசெல்லாம் துரத்திக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த மூப்பரை பார்த்து அதுதான் அனுப்பிக்கிட்டு இருக்கு எல்லாத்தையும். அந்த பாஸ்டர் போய் என்ன செய்ய, ஜோமனு இவர் ஜோமன்னாலே பிசாசெல்லாம் ஆடிக்கிட்டு இருக்குது. அவர் கூப்பிடுற, ஏ உனக்குள்ள நிறைய பிசாசு இருக்கீங்க வா அப்படின்னு. யாருக்குள்ள பிசாசு இருக்குது நம்ம நம்புவோமா? அந்த அம்மா தான் பாத்தீங்கன்னா சபையில மூப்பர், பிரேயர் செல் வேற என்ன செய்யுது, நடத்துது. அந்த அம்மா பார்த்து சொல்ற, உனக்குள்ள நிறைய பிசாசு என்ன செய்யுது, இருக்குது வான்னு. அது வருது பாத்தீங்கன்னா இவர் ஜோம் பண்றாரு, அத்தனை பிசாசு அந்த அம்மாவுக்குள்ள இருந்து ஓடுது. இந்த கதி எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? இதுதான் நமக்கு ஆவிகளை பகுத்தறிகிற வரம் வேணும். என்ன வேணுங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஆவிகளை பகுத்தறி வரம் யாருக்குள்ள இருந்துச்சுன்னா பவுல் அப்போஸ்தலனுக்குள்ள இருந்தது. நீங்க ரட்சிக்கப்பட்டா மட்டும் போதாது, சரிதானா? ஆண்டவரிடத்துல ஆண்டவரே ஆவிகளை பகுத்தறியக்கூடிய வரத்தினால் என்ன செய்யும், நிரப்புன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும். அப்பதான் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா நல்லா பேசுறவங்க போலதான் இருப்பாங்க. ஆனா பரிசுத்த ஆவியானவர் தான் ஆவிகளை பகுத்தறிகிற வரத்தை நமக்கு தருகிறவர். ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும் பொழுது இந்த ஆவி கரெக்டான ஆவிதானா அப்படிங்கறத நம்ம என்ன செய்ய முடியும், சோதித்தறிய முடியும். என்ன செய்ய முடியும்? சீசர்கள் பாத்தீங்கன்னா ஒரு நாள் பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து ஒரு பட்டணத்துல ஊழியம் செய்யறாரு. ஊழியம் செஞ்சா அந்த மக்கள் பாத்தீங்கன்னா ஏத்துக்கல, அவரை வெளியே துரத்துற மாதிரி துரத்திட்டாங்க. உடனே சீசர்கள் பாத்தீங்கன்னா பக்கத்துல 2 பேர் சொல்றாங்க, யாக்கோபு யோவான்னு சொல்றாங்க, வானத்திலிருந்து அக்னி இறக்கி எலியாவை போல நீங்களை காலி பண்ணிடுவோமா அப்படின்னு. உடனே இயேசு கிறிஸ்து கண்டுபிடிச்சார், நீங்கள் இன்ன ஆவி உள்ளவர்கள் என்று அறியீர்களா அப்படின்னு ஆண்டவர் அந்த ஆவியை கடிந்து கொண்டார். அப்ப நமக்கு வெளிப்பார்வைக்கு பார்த்தா கரெக்டா இருக்கிறது போலதான் தெரியுது. வெளிப்பார்வைக்கு எப்படி தெரியுது, கரெக்டா இருக்கிறது போல தெரியுது. நம்ம நிறைய வேலைகளும் நமக்கு வெளிப்பார்வையில் எல்லாரும் நல்லா தான் இருப்பாங்க. ஆனா ஆவிகளை பகுத்தறிய வர இருந்தா தான் நம்ம கரெக்டான ஐடியா அவங்களை குறித்து கரெக்டா சரியான விதத்துல நம்ம நிதானிக்க முடியும். அல்லேலூயா. இப்ப இந்த ஆவி யாருக்குள்ள இருந்துச்சு, பவுலுக்குள்ள இருந்தது. அல்லேலூயா. அவனுக்குள்ள ஆவிகளை பகுத்தறி வர இருந்ததுனால அவன் ஒரு நாள் என்ன செய்தார் பாருங்க, 17-18 பாத்தீங்கன்னா, இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தால் பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னால் அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று. அல்லேலூயா. இப்ப முதல்ல சிறையிருப்பிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டுமானால் ஒரு தேவ பிள்ளை தேவன் தனக்கு கொடுத்த அதிகாரத்தை என்ன செய்ய வேண்டும், பயன்படுத்த வேண்டும். என்ன செய்யணுங்க, பயன்படுத்தணும். உங்க வாழ்க்கையில பிசாசு போராடுது அப்படின்னா உங்களை ஜெயிச்சிருச்சுன்னு அர்த்தம் அல்ல. நிறைய நேரங்கள்ல நீங்க தூங்கும் போது பாத்தீங்கன்னா சில பிசாசு அமுக்கிறது போல என்ன செய்யும் தெரியும். தெரிஞ்ச உடனே பயந்துடக்கூடாது, ஆகா பிசாசு நம்மளை என்ன செஞ்சான், அமுக்கிட்டானோ, அப்படி பண்ணிட்டானோ, இப்படி பண்ணிட்டாலும் பயன்படக்கூடாது. அப்படி உங்களுக்கு கனவுல தெரிஞ்சதுன்னா, சில கனவுலயே பாத்தீங்கன்னா இயேசுவின் நாமத்துல போ, இயேசுன்னு சொல்லணும்னா வாயை என்ன செய்யாது,
வராது. பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி போராடும். அப்படி உங்களுக்கு அந்த டைம் முடிஞ்ச உடனே எந்திரிச்சு உட்கார்ந்து அந்த அசுத்தாவிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல கடிந்து கொள்கிறேன், அசுத்தாவி என்ன விட்டு என்ன செய்ய வெளியேறி போ அப்படின்னு நீங்க தைரியமா கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்த பழகணும். அல்லேலூயா. எந்த நாமத்தை பயன்படுத்தணும்? நல்லா கவனிக்கணும். பிசாசு துரத்தும் போது 2 காரியம் செய்யணும். வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிப்போமாக. மேத்தேயு chapter 12 verse 28 வாசிங்க பார்க்கலாம். நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடினால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட வேண்டுமானால், ஒரு குடும்பத்தார் ரட்சிக்கப்பட வேண்டுமானால், ஒரு தெருவில் மக்கள் விடுதலை பெற வேண்டுமானால் அசுத்தாவிகள் துரத்தப்பட வேண்டியது ரொம்ப 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 அவசியம். இந்த அசுத்தாவி யாரு தான் துரத்த முடியும்? சீசர்கள் தான் துரத்த முடியும். இயேசுவை விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் என்ன கொடுத்திருக்கிறார்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களை மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறேன்? அதிகாரம் கொடுத்திருக்கேன். அது எந்த நாமத்தை பயன்படுத்தணும்? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பயன்படுத்தணும். கடவுள் நாமத்தில் போனா சத்துரு உங்களை அறிஞ்சிரும். எந்த நாமத்தில் சொன்னீங்கன்னா கடவுளை விசுவாசி, கடவுள் 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 சொன்னீங்கன்னா உங்களால மண்டையில கொட்டு வைக்கணும். சரிதான். கடவுள் சொன்னீங்கன்னா காமன் நேம். சாத்தானுக்கு பேர் என்ன தெரியுமா உங்களுக்கு? இப்பிரபஞ்சத்தின் கடவுள். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் மொழி அவிவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை என்ன செய்தான்? அப்ப இந்த உலகத்துக்கு கடவுள் யாரு? சாத்தான். இந்த உலகத்துக்கு கடவுள் யாருங்க? சாத்தான். ரட்சிக்கப்படாதவங்களுக்கு எல்லாம் அவன் தான் கடவுள். ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு யார் கடவுள் தெரியுமா? இயேசு. காமன் பேரை சொன்னீங்கன்னா சாத்தான் தான் வந்து நிற்பான். நீங்க காமன் நேம சொன்னீங்கன்னா பிசாசை துரத்தலாம் முடியாது. நீங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை என்ன செய்யணும்? அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 4:12. அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பில்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம். அப்ப மனுஷருக்குள்ள சொல்லப்பட வேண்டிய நாமம் என்னது? இயேசு கிறிஸ்துவின் நாமம். ஆனா இன்னைக்கு நிறைய இடங்கள்ல கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக அப்படிங்காங்க. இப்படி எல்லாம் சொன்னீங்கன்னா ஒண்ணுமே நடக்காது. நீயும் செத்து போக, அவனும் செத்து போவான். இயேசுன்னு சொன்னா மட்டும்தான் நீ ரட்சிக்கப்படுவான், அவன் என்ன செய்யப்படுவான்? ரட்சிக்கப்படுவான். அதனால இயேசுவின் நாமத்தை சொல்ல வேண்டியது ரொம்ப ரொம்ப தூங்குனாலும் விழிச்சாலும் ஜீசஸ் அப்படின்னு சொல்ல பழகணும். சிலருக்கு வாயை திறந்தாலே கடவுள் தான் வருது. இன்னைக்கு தொத்து வியாதி மாதிரி நிறைய பேருக்கு பரவிடுச்சு. இது ரொம்ப தப்பு. சரிதான். நான் கடவுள் நாமத்தை சொன்னீங்கன்னா உங்களுக்குள்ளேயும் ஜீவன் இருக்காது. உங்க வார்த்தை கேட்கிறவங்களுக்குள்ள என்ன உண்டாகாது? இந்த காட்ஸ் பிலீவ் அப்படிங்க. நீ காடு பிலீவ் பண்ணி என்ன பண்ண? ஒரு பிலீவ் ஆகாது. ஒன்றும் நடக்க போறது இல்லை. ஒன்னு நடு ரோட்ல ஓட விட்டுருவான். சரிதான். நான் காடை பிலீவ் பண்ணினா காட்ல தான் உட்காந்துருப்பேன். எங்க உட்காந்துருப்பேன்? காட் ப்ராப்ளத்தில் உட்கார வேண்டியது. சரிதான். நான் ஜீசஸ் பிலீவ் பண்ணேன்னா விடுதலையோட உட்காரலாம். அல்லேலூயா. யாரை பிலீவ் பண்ணணும்? ஜீசஸ் பிலீவ் பண்ணணும். பக்கத்துல உள்ளவங்க பார்த்து வீட்டுக்குள்ள போய் ஜீசஸ்ன்னு ஒரு 10 தடவை கத்துங்க. உங்களை சுத்தி இருக்கிற பிசாசெல்லாம் ஓடி போயிடும். அது உங்களுக்கு காடுன்னு தடவு பண்ணுங்க. உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும். கொஞ்ச நேரத்தில் என்ன வந்துடும்? புரியுதா? அப்படி உனக்கு காடுன்னு சொல்லணும் அவசியம் இருக்குன்னா இயேசுவாகிய கடவுள் அப்படின்னு சொல்லு. அல்லேலூயா. மொட்டைக்கட்டிய கடவுள் நினைச்சக்கூடாது, சொல்லக்கூடாது. உபாகமம் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரை வாசிங்கள் பார்க்கலாம். உபாகமம் 18ஆம் அதிகாரம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே நீ போய் சேரும்போது அந்த சாதிகள் செய்யும் அருவருப்புகளின்படி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டாம். புறஜாதி மக்களை போல ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. தொடர்ந்து வாசிங்க. தன் மகனையாவது தன் மகளையாவது
தீக்கடக்க பண்ணுகிறவனும், குறி சொல்லுகிறவனும், நாள் பார்க்கிறவனும், அஞ்சனம் பார்க்கிறவனும், சூனியக்காரனும், மந்திரவாதியும், சன்னத்துக்காரனும், மாயவித்தைக்காரனும், செத்தவரிடத்தில் குறி கேட்கிறவனும். இன்னைக்கு நிறைய ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள்ங்கிற போர்வில் உட்கார்ந்து இருக்கிற நிறைய எப்படி இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? நல்ல நாள் பார்க்கறது. எந்த நாள் பார்க்கறது? நல்ல நாள் பார்த்து கல்யாணம் வைக்கிறது, நல்ல நேரம் பார்த்து தான் என்கேஜ்மெண்ட் என்ன செய்யறது, முடிக்கிறது, நல்ல நேரம் நல்ல நாள் பார்க்கறது. இப்படித்தான் பார்த்து பாஸ்டர் வச்சு எல்லா வேலையும் பண்றாங்க. கடை திறக்குன்னா நல்ல நேரம் பார்க்கறது. இப்படிலாம் பார்த்தீங்கன்னா உங்க மேல சாபம் உட்கார்ந்து இருக்கும். இயேசு கிறிஸ்து நீதி உள்ள தேவன். இன்னைக்கு நம்ம ஆட்கள் பார்த்தீங்கன்னா இயேசு வணங்குறேன்னு சொல்லிட்டு இயேசு போட்டாவை பார்த்து வணங்குறது, மாதா சிலையை பார்த்து வணங்குறது, விக்கிரகங்களை பார்த்து வணங்குறது எல்லாம் சாபத்தை கொண்டு வரும். நீங்க இங்க வச்சிருக்கிற இயேசு ஃபாரின்ல போனீங்கன்னா பார்க்க முடியாது. தெரியுமா உங்களுக்கு? தேவன் எப்படி இருக்கிறார்? 1 யோவான் 1ஆம் அதிகாரம், தேவன் ஆவியா இருக்கிறார், தேவன் ஒளியா இருக்கிறார். தேவன் எப்படி இருக்கிறாருங்க? இயேசு மனிதனாக பிறந்தது உண்மை, மனிதனாக வாழ்ந்தது உண்மை, நமக்காக மரித்தது உண்மை, நமக்காக உயிரோடு எழுந்தது உண்மை, திரும்ப வரப்போகிற அதுவும் உண்மை. ஆனால் இயேசு இப்படித்தான் இருப்பார் என்று யாருக்குமே என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஆனா இன்னைக்கு நம்ம ஆட்கள் பாத்தீங்கன்னா உலகத்துக்கார மக்களை போலவே பாத்தீங்கன்னா சிலுவையை பார்த்து வணங்குறது, சிலையை பார்த்து வணங்குறது, இயேசு சிலையை பார்த்து கும்பிடுறது, சர்ச்சை பார்த்து கும்பிடுறது, பில்டிங்கை பார்த்து கும்பிடுறது, இதெல்லாம் தவறு. இதை நீங்கள் செய்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் அல்ல, சாபம் தான் என்ன செய்யும், இறங்கி இருக்கும். ஆண்டவர் சொல்லும் போது யாத்திராகமத்துல 20ஆம் அதிகாரத்துல என்னை போல வெள்ளியினாலும் பொன்னினாலும் உனக்கு என்னத்தை உண்டாக்கக்கூடாது, சொரூபத்தையோ எதையும் என்ன செய்யக்கூடாது, உண்டாக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. நம்ம ஆட்கள் பார்த்தீங்கன்னா சொரூபத்தை உண்டாக்குறது மட்டுமில்ல, அதை வாங்கி வீட்டுக்குள்ள வச்சு அப்படி மெழுகுவத்தி பொறுத்துறது. என்னத்தை பொறுத்துறது? மெழுகுவத்திலாம் இயேசுவுக்கு பொறுத்துறது. சர்ச்சில் பொறுத்துனீங்கன்னா அது உங்களுக்கு சாபம். மெழுகுவத்தி அணையாம வீட்டுக்கு கொண்டு வச்சா நீங்க மெழுகுவத்தி போட பிரகாசித்துவீங்களோ? தட் இஸ் ராங். பைபிள் அப்படி சொல்லப்படவே இல்ல. ஆண்டவர் இங்க தெளிவா சொல்லுகிறார், புறஜாதி மக்களை போல நீ தீ கடக்க பண்ணாத, நாள் பார்க்காத, அஞ்சனம் பார்க்காத. இன்னைக்கு நம்ம ஆட்கள் பாத்தீங்கன்னா சிலர் குழந்தைக்கு சரியில்லை அப்படின்னா மாதா கோயிலுக்கு போய் இல்லைன்னா அல்லா கோயிலுக்கு போய் என்னத்தையாவது ஓடிட்டு வான்னு போயிட்டு வந்துடுறாங்க. நம்ம சபைக்கு போற ஆட்கள் தான். இதெல்லாம் சாபம். ஒரு நாள் தேவ பிள்ளைகள் நமக்கு சுகம் இல்லைன்னு சொல்லிட்டு எங்க போக கூடாது, மற்ற இடங்களுக்கு போக கூடாது. வைத்தியத்திலே ரொம்ப வைத்தியம் இருக்குது, ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம காமனா வைத்தியம் பார்க்கறது ஆங்கில வைத்தியம் ஓகே. ஆனா இதுலயே பாத்தீங்கன்னா இன்னொன்று இருக்குது, அது என்ன பேரு, சித்த வைத்தியம் கூட சிலது கவனிச்சு பார்க்கணும். இன்னொரு வைத்தியம் சொல்லுவாங்க, என்னது இந்த ஊசி வச்சு அக்குபஞ்சர். என்னதுங்க? தேவ பிள்ளைகள் கண்டிப்பா அக்குபஞ்சர் முறை என்ன செய்யக்கூடாது, ஃபாலோ பண்ணக்கூடாது. அது போல யோகா பண்ணக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? யோகா பண்ணேன்னா பிசாசு உனக்குள்ள இறங்கிடுவான், ஜாக்கிரதை. நம்ம ஆட்கள் அதெல்லாம் ஒரு பொருட்டாவே நினைக்கிறது இல்லை. யோகா பண்ணேன்னா சர்ப்பத்தின் ஆவி அப்படியே உனக்குள்ள டிங் அப்படி கிளீனா உனக்குள்ள இறங்கும். இந்த யோகா எவனெல்லாம் செய்யறானோ அவனுடைய வாழ்க்கையில சந்ததி பெருகாது. சாத்தானுடைய தந்திரமே கத்தர் சந்ததி பெருகணுங்கிறத தேவனுடைய சித்தம். ஆனா சாத்தா என்ன பண்றான் அப்படின்னா சந்ததி பெருகக்கூடாதுங்கிறதான் யோகாவே கொண்டு வந்தது. யோகா செய்யறவன் பாவம் செய்வான், ஆனா சந்ததி பெருகாது, லாக்காயிரம், குழந்தை பாக்கியம் கிடைக்காது. இன்னைக்கு நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்காததுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா உங்களுக்கு? நம்ம ஆட்கள் உருண்டு உருண்டு ஜெபம் பண்ணுவாங்க. நீ என்னதான் உருண்டு உருண்டு ஜெபம் பண்ணாலும் நீ ஒரு காலத்துல செஞ்ச அந்த பாவம் யோகா மூலமா நீ பிசாசோடு பண்ண ஒப்பந்தம் உனக்குள்ள உட்கார்ந்து இருக்கும். அந்த ஒப்பந்தம் இருக்கும் தண்ணி பிசாசு உன்னை விட்டு போக மாட்டான். அந்த ஒப்பந்தம் இருக்கும் தண்ணி உன் சந்ததி பெருகாது. அது தெரியுமா உங்களுக்கு? இதுக்கு எப்படி ஜெபிக்கணும் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். யோகா செஞ்சிருந்தா நல்லா கவனிச்சுக்கோங்க. நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது செஞ்சிருக்கலாம், உன் கணவனார் செஞ்சிருக்கலாம், உன் மனைவி செஞ்சிருக்கலாம். இப்படி குழந்தை பாக்கி இல்லாதவங்களை கொஞ்சம் விசாரிக்கணும். யோகா பண்ணிருக்கலான்னு கேட்கணும். யோகா பண்ணியிருந்தால் கன்ஃபார்மா அவங்க சந்ததி பெருகாது. எழுதி வச்சுக்கோங்க. அப்ப என்ன செய்யணும் பாஸ்டர் அப்படின்னா, நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறனோ
இரக்கம் பெறுவான் அப்படின்னு போட்டிருக்குது. அப்ப என்ன செய்யணும்? ஆண்டவரே, நாங்க யோகா செய்ததின் மூலம் நாங்க செய்த அந்த யோகா செய்த பாவத்தை முதல்ல மன்னிப்பு இருக்கணும். இரண்டாவது, யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா வாசிக்க பார்க்கலாம். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து, கைக்கொள் எமோரியனையும் கானானியும் கிருத்தியனையும் பெர்சியனையும் ஏவியனையும் எபூசியனையும் உனக்கு முன்பாக துரத்தி விடுகிறேன். நீ போய் சேர்கிற தேசத்தின் குடிகளோடு உடன்படிக்கை பண்ணாதபடிக்கு எப்படி இரு. நீங்க அந்த யோகா பண்றது மூலமா பிசாசோடு என்ன பண்றீங்கன்னா ஒப்பந்தம் பண்றீங்கன்னு அர்த்தம், அக்ரிமெண்ட் போடுறீங்கன்னு அர்த்தம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இயேசுவோடு ஒப்பந்தம், சாத்தானோடு ஒப்பந்தம். சாத்தான் உள்ளுக்குள்ள உட்கார்ந்து ஆட்டம் போட்டுக்கிட்டே இருப்பான். நீ என்ன ஜெபம் பண்ணாலும் பதில் கிடைக்காது, எழுதி வச்சுக்கோங்க. பதில் கிடைக்கணும் அப்படின்னா அங்க ஆண்டவர் சொல்றாரு உடன்படிக்கை பண்ணாத. அதுக்கடுத்து என்ன செய்யணும் வாசிங்க பார்க்கலாம். பண்ணினால் அது உன் நடுவில் எப்படி இருக்கும்? கண்ணியா இருக்கும். விக்கிரக ஆராதனை பண்ணிட்டு வந்து வீட்டுக்குள்ள உட்கார்ந்து ஜெபம் பண்ணா உனக்கு சாபம் தான் தொடரும். நம்ம ஆட்கள் பார்த்தீங்கன்னா விக்கிரக ஆராதனை பண்ணிக்கிறது, சர்ச்சுக்கு வந்துக்கிறது, ஜெபம் பண்ணிக்கிறது. கர்த்தர் என்ன செய்வாருன்னா ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவாரு. கடந்த நாட்கள் மோகன் செய்யா அவர்கள் ஒரு மீட்டிங்ல சொன்னாரு, கர்த்தர் சொன்னாராம், இங்க வந்திருக்கிற நிறைய பேர் எழுப்புதலுக்காக ஜெபம் வந்திருக்கிறாங்க. ஆனா இதுல நிறைய பேர் பில்லி சுனியம் பண்றாங்க. எதிர்த்து வந்து முன்னாடி நின்று மன்னிப்பு கேட்க சொல்லு. மன்னிப்பு கேட்கான்னா என்னுடைய கரத்தை நான் நீட்டுவேன், அவங்க மேல தேவனுடைய கோபாக்கு நேரம் சொல்லு அப்படின்ட்டாராம். எந்திக்க சொன்னா வந்த 7000த்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000க்கு மேற்பட்ட மக்கள் முன்னாடி வந்து நின்னாங்க பில்லி சுனியம் பண்றேன்னு சொல்லி. எப்படிப்பட்ட ஆட்களா இருப்பாங்க யோசித்து பாருங்க. எதுக்கு ஜெபம் பண்ண போன ஆட்கள்? எழுப்புதலுக்கு ஜெபம் பண்ற ஆட்கள். ஒரு சகோதரி சொன்னாங்க, எங்க மாமியார் வந்து பெண்டியார் சர்ச்சுக்கு ஒயிட் போட்டு சேலை போறது, ஆனா கரெக்டா மகனுக்கு பில்லி சுனியம் பண்ணுது, மருமகனுக்கு பில்லி சுனியம் பண்ணுது. பில்லி சுனியம் பண்ண அவங்கள நம்ம கண்ட்ரோலுக்குள்ள வச்சுக்கணுமா? நம்ம என்ன சொல்லணுமோ அதை என்ன செய்யணுமா? ஆனா ஞாயிற்றுக்கிழமை ஐயா ஏதோ ஊடுத்திட்டு போறாங்க ஒயிட். இப்படிப்பட்டவங்கலாம் வந்து சாபத்துக்குள்ளாவீங்க. சாக்கிறத நல்ல நேரம் பார்க்கறது, கிறிஸ்துவே நல்ல நேரம் பார்க்கறது, ஜாதகம் பார்க்கறது, டேட்டு பார்க்கறது, இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு சாபம். பூனை குறுக்கா வந்துருச்சுன்னா போகக்கூடாது. இப்படிலாம் வச்சீங்கன்னா உங்களுக்கு சாபம். நினைச்சதெல்லாம் வணங்குனீங்கன்னா சாபம். செத்தவங்களை வணங்கினா சாபம். பைபிள்ல சாபம் எதனால தொடர்ந்து தெரியுமா? கலாத்தியர் 1ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில் ஆவியானவர் சொன்னாரு, நான் பிரசங்கித்த இந்த சுவிசேஷத்தை தவிர வேறொரு சுவிசேஷத்தை ஒருத்தன் பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவன். இயேசுவை தவிர வேறொரு சுவிசேஷத்தை கேட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில சாபம் தொடரும். மத தீவிரவாதிகள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரசங்கம் பண்றான். துருபதேசக்காரர்கள் துருபதேசம் பண்றாங்க. ஒன்லி ஜீசஸ் இயேசு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி பிரசங்கம் பண்றாங்க. சின்ன ஒரு குரூப் இருக்குது, யெகோவா விட்னஸ்னு, பிதா மட்டும்தான் தேவன், வேற யாரும் என்ன கிடையாது, தேவன் கிடையாது. இதெல்லாம் சாபம். தேவ பிள்ளைகள் பிதா குமாரன் பரிசுத்தவன் திருத்துவ தேவன் ஒரே தேவன் தான், ஆனா 3 ஆளத்துவம். எப்படி மனிதன் வந்து ஆவி ஆத்துமா சரீரம் ஒரே மனிதன் தான், ஆனா 3 விதத்துல என்ன செய்யற இருக்கிறோம். ஆவி செய்யறது ஆவி தான் செய்ய முடியும், ஆத்துமா செய்யறது ஆத்துமா தான் செய்ய முடியும், சரீரம் செய்யறது சரீரம் தான் மாத்தி செய்ய முடியாது. ஆனா 3 சேர்ந்தாதான் மனுஷன் உயிரோட என்ன செய்ய முடியும், வாழ முடியும். இது போலதான் தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால நீங்க இதை புரிஞ்சுக்கணும். நம்ம தேவ சாயலில் படைக்கப்பட்டனா தேவன் வந்து பிதா குமாரன் பரிசுத்தவர் எப்படி திருத்துவமாக இருக்காரோ அது போல தேவன் மனிதனை திருத்துவமாக தேவன் படைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால இந்த திருத்துவத்தின் நாமத்துல தான் ஒழுங்கா ஞானஸ்தானம் எடுக்கணும். நம்ம ஆட்கள் இஷ்டத்துக்கு பார்த்தீங்கன்னா இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்தானம் எடுக்கிறது, இல்லைன்னா யெகோவா நாமத்தில் ஞானஸ்தானம் எடுக்கிறது, இதெல்லாம் சாபத்தை என்ன செய்யும், கொண்டு வரும். தவறான உபதேசத்தை குறித்து கவனமா இருங்க. அல்லேலூயா. தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்க. சரி வாசிங்க பார்க்கலாம். தொடர்ந்து நீ போய் சேர உடன்படிக்கை பண்ணக்கூடாது, 10 நாள் கண்ணியா இருக்கும். அவர்கள் பலிபீடங்களை இடித்து அவர்கள் சிலைகளை தகர்த்து அவர்கள் தோப்புகளை என்ன செய்யணுமா? அப்ப என்ன அர்த்தம்? பிசாசுகளோடு செய்த ஒப்பந்தத்தை உடைக்கணும். வீட்டுக்குள்ள இயேசு படம் கூட வைக்க கூடாது, வேற எந்த படம் இருக்கக்கூடாது, மாதா படம் இருக்கக்கூடாது. வீட்டுல ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு சாபம். சமயத்தில் மோகன் செய்ய அவர்களோ இன்னொரு ஊழியக்காரரும் ஒரு ஃபேமிலிக்கு ஜெபிக்க போயிருக்காங்க. அந்த தம்பிக்கு பிசாசு பிடிச்சு போக மாட்டேங்குது.
ஏன் போக மாட்டேங்குன்னு பார்த்தா அங்க பாத்தீங்கன்னா இயேசு சிலுவையில தொங்குற மாதிரி நம்ம ஆட்கள் பாத்தீங்கன்னா அதுல வச்சிருக்கிறது இது வச்சிருக்கிறது அதில் என்னென்னமோ போட்டாலும் வச்சிருக்காங்க. ஆண்டவர் சொன்னாரே இதெல்லாம் எடுக்க சொல்லு அப்படின்னு எல்லா போட்டா எடுத்தாச்சு. எடுத்த பிறகு உட்காந்து ஜோம் பண்ணி பார்க்காங்க, அப்பயும் பிசாசு போக மாட்டேங்குது. இப்போ 1 மணி நேரம் ஆச்சு. அப்போ மோகன் செய்ய வந்து ஆண்டவர்கிட்ட திரும்ப கேட்டாரு, என்ன ஆண்டவரே ஏன் பிசாசு போக மாட்டேங்குது அப்படின்னு. அப்ப ஆண்டவர் சொன்னாரா, அவன் குறிப்பிட்ட பெட்டியில இயேசு சிலுவையில தொங்குற மாதிரி போட்டா வச்சிருக்கிறான், அதை எடுத்து கிழிக்க சொல்லு அப்படின்னாரு. சிலர் சாதக புத்தகம் வச்சிருக்கு பார்த்துருக்கீங்களா? நம்ம ஆட்கள் ரசிக்கப்பட்டவங்கிற போர்வில் உட்கார்ந்து நிறைய பேர் சாதகம் பார்த்துருக்கு. சாதகம் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு சாபம். ஊழியக்காரன் அது மாதிரி விக்கிரகமா மாத்திராதீங்க. சரிதானா? நம்ம ஆட்கள் சிலர் ஊழியக்காரனை வந்து விக்கிரகமா மாத்திருந்தாங்க. ஊழியக்காரனை இயேசுதான் ஃபர்ஸ்ட், ஊழியக்காரனை செகண்ட் தான். ஊழியக்காரன் வந்து உங்களுக்கு ஒரு வாய்க்கால் அவ்வளவுதான். ஆனா அவர் ஒன்றும் ரட்சகர் கிடையாது. அவரை விக்கிரகமா மாத்திட்டீங்கன்னா அது உங்களுக்கு சாபம். வசனத்தின்படி வாழ பழகணும். அல்லேலூயா. இல்லைன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. அது மாதிரி ஊழியக்காரனை விசுவாசித்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஏமாற்றம் தான் உண்டாகும். கர்த்தரை விசுவாசிக்கணும். அல்லேலூயா. முதல்ல கர்த்தர், இரண்டாவது ஊழியக்காரன். அல்லேலூயா. முதலிடத்துல இயேசுவை வச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஏமாற்றம் தான் வரும். மறந்துடக்கூடாது. அது ஒரு விக்கிரகமா மாறிடும். இயேசுவை வைக்க வேண்டிய இடத்துல வேற எதை வச்சாலும் அது என்னது தெரியுமா? விக்கிரக ஆராதனை. இயேசுவை வைக்க வேண்டிய இடத்துல உன் பிள்ளை வைக்க கூடாது. இயேசுவை வைக்க வேண்டிய இடத்துல செல்போனை வைக்க கூடாது. இயேசு வைக்க வேண்டிய இடத்துல உன் பிசினஸ் வச்சிடக்கூடாது. இயேசு வைக்க வேண்டிய இடத்துல உன் பணத்தை வச்சிடக்கூடாது. பணத்தை வச்சேன்னா அது ஒரு விக்கிரக ஆராதனை, அது சாபம். பணம் இல்லாட்டினா கூட வாழலாம், ஆனா இயேசு இல்லாம உன்னால வாழ முடியாது. யார் இல்லாச்சும் வாழலாம், ஆனா இயேசு இல்லாம உங்களால என்ன செய்ய முடியாது? வாழ மறந்துடாதீங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பணம் பெருகினால் அவங்களுடைய இருதயம்ல எங்க இருக்கு தெரியுமா? பணத்து மேல இருக்குது. அது ஒரு விக்கிரக ஆராதனை. பொருளாசியாகி விக்கிரக ஆராதனை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் எழுதுகிறார். தேவ பிள்ளைகள் ரொம்ப கவனமா இருக்கணும். அப்ப நான் என்ன செய்யணும்? இந்த யோகா பண்ணியிருந்தால் அல்லது நம்ம விக்கிரக ஆராதனை செய்திருந்தால் அந்த பிசாசுகளோடு பண்ண உடன்படிக்கையை யோகா மூலமாக நான் பிசாசுகளோடு செய்த ஒப்பந்தத்தை இயேசுவின் நாமத்தில் அறுக்கிறேன். எந்த நாமத்தில் அறுக்கணும்? இயேசுவின் நாமத்தில் அறுக்கிறேன். இந்த யோகா மூலமா எனக்குள்ள வந்த அசுத்தாவி, மனைவிக்குள்ள வந்த அசுத்தாவி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்ன விட்டு என்ன செய்ய? வெளியே போ. ஒப்பந்தத்தை கட் பண்ணிட்டு வெளியே பத்தணும். அப்பதான் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அல்லேலூயா. இல்லைன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்காது. என்ன லட்சம் பண்ணாலும் கர்த்தர் அற்புதம் செய்ய மாட்டார். ஒரு சகோதரி பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லை. ஏன் குழந்தை பாக்கியம் இல்லைன்னா அவங்க ஆபாச படங்களை செல்போன்ல பாக்குறது. சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்காது. ஏன் கிடைக்காது அப்படின்னா தேவையில்லாத பாக்குறது. தேவையில்லாத பார்த்தா பிறகு என்ன கிடைக்காது? குழந்தை பாக்கியம். ஒவ்வொரு காரியத்தையும் கரெக்டா அறிந்து ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஆனா என்ன ஒரு கொடுமை என்னன்னா அசரியா தான் தீர்க்க தரிசனம் சொன்னார். அதான் பிரச்சனை. சரிதான். அவர் தான் குழந்தை பாக்கியம் கிடைக்குன்னு பிராபசியார சொல்லிட்டாரு. அதனால கன்சீவ் ஆகி அப்பாசனாகிற லெவலுக்கு வந்துருச்சு. அப்போ பாஸ்டர் நீங்க தானே பிராபசி சொன்னீங்க, இது அப்பாசனாகிற லெவலுக்கு வந்துருச்சு என்ன அப்படின்னு கேட்டு எனக்கு பெரிய டார்ச்சர் ஆகி போச்சு. இப்போ நமக்கு என்ன தெரியும்? நம்ம ஆட்கள் நம்ம என்ன செஞ்சு தப்பா சொல்லுவாங்க? ஆண்டவர்கிட்ட நான் விழுந்து ஜோம் பண்ணி, ஆண்டவரே நாளைக்கு பாஸ்டிங் இருந்து வேற ஜோம் பண்ண போகிறோம், என்ன பதில் சொல்லணும்னு எனக்கே தெரியல, நீங்கள் சொன்னதெல்லாம் சொன்னேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி காலையில் 3 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் ஜோம் பண்ண ஒரு பதிலும் கிடைக்கல. படுத்துட்டு சோர்ந்து போய் ஆண்டவரே 6 மணிக்கு எழுந்தோடனே கர்த்தர் சொன்னார். அவன் என்ன பாவம் செஞ்சான் தெரியுமா அப்படின்னு. என்ன பாவம் செஞ்சான்? தேவையில்லாத படத்தை யூடியூப்ல பார்த்து குழந்தை எப்படி பிறக்கும் அப்படி நான் பார்த்ததுனால நான் அந்த குழந்தைய அடித்தேன் சொல்லு அப்படின்னு ஆண்டு சொன்னேன். குழந்தைய நான் என்ன செஞ்சேன்? அடிச்ச ஒன்றும் நடக்காது அப்படின்ட்டு. நல்ல வேலை என்னை காப்பாற்றுறீங்க ஆண்டவரே அப்படின்னு நான் நினைச்சேன். அல்லேலூயா. ஊழியக்காரனுக்கு வெளிப்பாடு மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஊழியக்காரன் நடந்துற கஷ்டம் தான். சரி. ஆனால் நல்ல வேலை ஆண்டவர் நமக்கு பேசியிருந்தாரு. அல்லேலூயா. இல்லைன்னா ஊழியக்காரனை நடு ரோட்டில் ஒரு விட்டுருவாங்க மக்கள். சரி, கரையை கவனிங்க. நீங்க வாட்டுக்கு என்ன பாவனை செஞ்சு பண்ணிட்டு ஏசு கிட்ட ஜெபம் பண்ணா ஏசு அற்புதம் செஞ்சிருவாரு? செய்ய மாட்டாரு. மனம் திரும்பாம ஏசு என்ன செய்ய மாட்டாரு? அற்புதம் செய்ய மாட்டாரு. அது ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் துணிகரமா பாவம் செஞ்சீங்கன்னா உங்க மேல தேவனுடைய ஜட்ஜ்மெண்ட் கண்டிப்பா இருக்கும். நம்ம ஆண்டவர் கண்களுக்கு எதையும் மறைக்கலாம் முடியாது. விக்கிரக ஆராதனை பண்ணாதீங்க, தயவு செய்து பண்ணாதீங்க. எனக்கு அந்த ஊழியக்காரன் தெரியும், எனக்கு எந்த ஊழியக்காரன் தெரிஞ்சதுனாலும் பரவாயில்ல போயிடலாமா? நிறைய பேர் இயேசு விடுவிக்கிறார் கூட்டத்துக்கு போறாங்க. ரொம்ப நல்லது, போற தப்பே கிடையாது. நான் கூட போகணும்னா சந்தோஷப்படுவேன். ஏன்னா நல்லா ஜெபிக்கலாம், சரிதான, கூட மட்டும் வளரலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. நானே
ஆனால் எனக்கு அவ்வளோ போக முடியல. போனால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அது போகிற தப்பு கிடையாது. ஆனால் அவரையும் அவர் ஊழியத்தையும் இப்போ எப்படி மாற்றிட்டாங்க அப்படின்னா விக்கிரகாராதனையே மாற்றியாச்சு. அவர் எதோ மாற்றியாச்சு. எப்படி ஒரு இந்துக்காரன் ஒரு கோயில் புண்ணிய ஸ்தலத்துக்கு போவானோ, இப்போ 4 மாவடி எப்படி மாறிடுச்சு, புண்ணிய ஸ்தலமாக மாறிடுச்சு. அங்கே போனால் எல்லாம் என்ன செஞ்சிருமா? இப்படிலாம் போனீங்கன்னா நீங்கள் தான் விக்கிரகாராதனை செய்கிற ஆத்துமா. என்ன நோக்கத்தோடு போகிறேங்கிறது ரொம்ப முக்கியம். நான் கர்த்தருக்குள்ளே வளரணும், அந்த 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 ஊழியக்காரருக்குள்ளே இருக்கிற அந்த ஆத்ம பாரம் எனக்கு வரணும், அவரை போல நான் ஊழியம் செய்யணும், அந்த அபிஷேகத்தை பெறணும்னு போனீங்கன்னா சந்தோஷம். சரிதானா? அவர் ஒரு விக்கிரகாராதனையை மாற்றினீங்கன்னா உங்களுக்கு சாபம். ரொம்ப தேவ பிள்ளைகள் கவனமாக இருங்க. இங்கே பாருங்க, நமக்கு இதுக்கு நேரம் ஓடி போயிடுச்சு. சரி, இதை வாசித்து முடிச்சிடும். உபாகமம் 18ஆம் அதிகாரத்தில் இப்போ நம்ம வாசித்துக்கிட்டு இருந்தோம். அதுல 11ஆம் வசனம், மந்திரவாதியும் சன்னத்துக்காரனா விருத்த சேதனம் பண்றவங்களும் மாய வித்தைக்காரனும் செத்தவர்களிடத்தில் குறி கேட்கணும் உங்களுக்குள்ள என்ன செய்ய வேண்டாம். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் செத்தவங்களை வணங்குறது சாபம், மறந்து போயிடாதீங்க. அடுத்த வசனம், இப்படிப்பட்டவைகளை செய்கிறவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். இப்படிப்பட்ட அருவருப்புகளை நிமித்தம் உன் தேவனாய் கர்த்தர் அவர்களை உன் முன்னின்று துரத்தி விடுகிறார். உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனாய் இருக்க கடவா. எப்படி இருக்கணுங்க? தேவனாய் கர்த்தருக்கு முன்னாடி எப்படி இருக்கணும்? உத்தமமா இருக்கணும். இயேசு படத்தை பாட்டு தொட்டு கும்பிடக்கூடாது. அது மாதிரி இந்த இப்படி 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 போடுறதெல்லாம் என்ன செய்யக்கூடாது. இதெல்லாம் சாபம். அது மாதிரி மாதா இதை வச்சுக்கிட்டு இப்படி இப்படி உருட்டுறது, இதெல்லாம் சாபம். மெழுகுத்தி வச்சு வணங்குறது, சரிதானா? இயேசுவுக்கு குத்து விளக்கு வச்சு பூசை போடுறது, இயேசுவுக்கு மாலை போடுறது, இதெல்லாம் சாபம். தேவ பிள்ளைகள் இதை கம்பல்சரியா செய்யக்கூடாது. அடுத்த வசனம் பாருங்க, 14ஆம் வசனம், நீ துரத்திவிட போகிற இந்த ஜாதிகள் நாள் பார்க்கிறவர்களும் குறி சொல்லுகிறவர்களும் குறி சொல்லுகிறவர்களுக்கு செவி கொடுக்கிறார்கள். நீ அப்படி செய்கிறதற்கு உன் தேவனாய் கர்த்தர் உத்தரவு என்ன செய்ய மாட்டாரா? நம்ம ஆண்டவரை நீங்க பொம்மை மாதிரி நினைக்காதீங்க. இயேசு நிறைய பேர் இந்த உலகத்து மாதிரி நினைக்கிறாங்க. உலகத்து கடவுள் அது செத்தது, அதுக்கு கண்ணு இருந்து காணாது, காது இருந்து கேளாது, வாய் இருந்தோம் பேசாதான. இயேசு அப்படிப்பட்டவர் கிடையாது. நீ சிந்திக்கிறதுல இருந்து உங்ககிட்ட கணக்கு கேட்பாரு. எதுல இருந்து கணக்கு கேட்பாரு? உன் தனிமையில நீ என்ன சிந்திக்கிற, சிந்தனை குறித்து நியாய தீர்ப்பினால கர்த்தர் கணக்கு கேட்பாரு. உன் பார்வையை குறித்து கர்த்தர் கணக்கு கேட்பாரு. உன் வார்த்தை குறித்து கர்த்தர் கணக்கு கேட்பாரு. உன் செவிகள் நீ என்ன கேட்ட அப்படி கர்த்தர் கணக்கு கேட்பாரு. உன் நடக்கை குறித்து கர்த்தர் கணக்கு கேட்பார். நம் ஆண்டவர் நீதி உள்ள தேவன். தேவனிடத்தில் பட்சவாதம் யாராலும் ஏமாத்தலாம், ஆனா யாரை ஏமாத்த முடியாது. சாத்தான கூட ஏமாத்திக்கோங்க விடுங்க, ஆனா அவனை ஏமாத்த முடியாது. தெரியுமா உங்களுக்கு? அவன் உங்களுக்கு வரணும். நீ செஞ்ச அட்டுழியெல்லாம் அவனுக்கு கிளீனா 7 இருந்து Z வரைக்கும் என்ன செய்யும் தெரியுமா உங்களுக்கு? 2 பேர் உங்க முன்னாடி நிற்பாங்க. இயேசுன்னு நிற்பாரு, சாத்தான் நிற்பான். இந்த மாப்பிள்ளை இந்த டேட்ல இந்த பாவத்தெல்லாம் என்ன செஞ்சாலும் கிளீனா ஒப்பிப்பான். நீ கூட மறந்துடுவேன், அவன் மறக்க மாட்டான். தெரியுமா உங்களுக்கு? உன்னை குற்றம் சாட்டி எங்க கொண்டு போகணும், நரகத்துக்கு கொண்டு போகணுங்கிறது. அவன் கண்ணும் கருத்துமா விழியுமா இருக்க. நீ தனிமையில் இருக்கும்போது என்னென்ன அட்டுழியெல்லாம் பண்ற, நீ சண்டை போடும்போது என்னென்ன பாவம்லாம் செய்யற அப்படின்னு எல்லாமே யார் பாப்பா? இயேசு பார்ப்பாரு. தயவுசெய்து சொல்றேன், உங்களுக்குள்ள நாள் பார்க்கிறது, நல்ல நேரம் பார்க்கறது, கெட்ட நேரம் பார்க்கறது. ஆனால் உங்களுக்கு ஒரு நற்செய்தி, இது வரைக்கும் செஞ்சிருந்தா ஏசப்பட்ட ஒழுங்கா மன்னிப்பு கேட்டு விட்டுட்டா என்ன கிடைக்கும்? இறக்கம் கிடைக்கும். இல்லைன்னா என்ன கிடைக்காது? இறக்கம் கிடைக்காது. சரி, இப்போ சிறையிருப்பு மாறணும் அப்படின்னா பாவத்தை மன்னிப்பு கேட்டு பிசாசை என்ன செய்யணும்? பிசாசோடு பண்ண உடன்படிக்கை கட் பண்ணணும். என்ன பண்ணணுங்க? சிலருக்கு என்னதான் ஜெபம் பண்ணாலும் பிசாசு போகாது. ஏன் போகாது அப்படின்னா அவங்க பிசாசோடு பண்ண உடன்படிக்கை. ஒரு காரியத்தை சொல்லி நம்ம ஜெபம் பண்ண முடிக்க போகிறோம். என்னிடத்தில் ஒரு அம்மா பார்த்தீங்கன்னா அவங்க பல தெய்வங்களை வணங்கின அந்த லெவலில் இருந்து இயேசு ஏற்றுக்கொள்வார். 3 வருஷமா சபைக்கு போனாங்க. ஆனால் பிசாசு பார்த்தீங்கன்னா போக மாட்டேன்ருச்சு. அவங்களும் என்னென்னமோ பெரிய பெரிய ஊழியக்காரெல்லாம் ஜெபம் பண்ணி பார்த்தாங்க. ஆனால் பிசாசு ஆடும், ஆனால் போகாது. சரிதான், என்னிடத்தில் எப்படி ஃபோன் நம்பர் கிடச்சி கான்டாக்ட் பண்ணாங்க. அப்போ நாங்கள் பாவத்தெல்லாம் ஒழுங்காக அறிக்கை பண்ண வச்சு ஒழுங்காக ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணால் அந்த நேரத்தில் பிசாசு போயிடும். 4 நாள் பார்த்தீங்கன்னா பிசாசு போயிடும். அதுக்கு திரும்ப பிசாசு வந்துடும், போகும் வரும். இப்படி 2 மாதம் எங்களுக்கு ஜெபம் பண்ணியிருந்தாங்க. அப்போ ஒரு நாள் பார்த்தீங்கன்னா என்ன இது போகுது வருது இப்படி வந்துட்டு இருக்கு, என்ன நடந்துட்டு இருக்கு. நான் அப்போ ஜெபம் பண்ணிக்க தமிழ் பாசையில் ஜெபம் பண்ணும்போது ஆவியில் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆண்டவரே என்ன நடந்துகிட்டு இருக்கு, ஏன் இந்த அம்மாவுக்கு போகுது வருது, இந்த அம்மாவுக்கு எழுத படிக்க தெரியாது, அதான் பிரச்சனை. அதனால நான் ஒவ்வொரு டைமும் கிளிப்பிள்ளைக்கு சொன்ன மாதிரி சொல்லி அதை அறிக்கை பண்ண வச்சு அதை ஜெபம் பண்ண வேண்டியிருக்கும். அதான் பெரிய பிரச்சனை. எழுத படிக்க தெரிஞ்ச உடனே சொல்லி கதையை முடிச்சுட்டுருவோம்.
சரி, அந்த அம்மாவுக்கு தெரியாது. அதனால நம்ம சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது, என்ன ஆண்டவரே என்ன பிரச்சனை அப்படின்னு. அப்போ ஆண்டவர் சொன்னாரு, இந்த அம்மா என்ன பாவம் செஞ்சது தெரியுமா அப்படின்னு ஆண்டவர் கேட்டார். என்ன பாவம் அப்படின்னு கேட்டேன். அப்போ ஆண்டவர் சொன்னாரு, இது ஒரு விபச்சாரி அப்படின்னாரு. இது என்ன பாவம் செய்யுது? விபச்சாரி அப்படின்னா பலரோடு இது விபச்சாரம் பண்ணி இருக்குது. அது மட்டுமல்ல, இது நிறைய கருக்கலைப்பு செய்திருக்கிறது. இது நிமித்தமா அது மட்டுமல்ல, இவகிட்ட இப்ப போராடுற ஆவி விபச்சார ஆவி. இது என்ன செய்யுது அப்படின்னா, கணவன் மனைவி மாதிரி இவகிட்ட வந்து பாவம் செஞ்சுட்டு போகுது. நீ கேட்டது ஜெபம் பண்ணு அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அப்ப நான் ஜெபம் பண்ண நிப்பாட்டிட்டு அந்த அம்மாவை பார்த்து கேட்டேன், ஏம்மா நீங்க விபச்சாரியா? நீங்க இப்படி பாவம் செஞ்சிருக்கீங்களா? கருக்கலைப்பு பண்ணிருக்கீங்களா? அந்த அசுத்தாய் வந்து கணவன் மனைவி மாதிரி பாவம் செஞ்சுட்டு போகுதா அப்படின்னு கேட்ட பொழுது அந்த அம்மா ஆமா அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. அதனால தான் பிசாசு போக மாட்டேங்கான். இப்போ இதுக்கு எப்படி ஜெபிக்கணும்? சும்மா மொட்டைக்கட்டே ஜெபம் பண்ணாலும் என்ன செய்யாது? பிசாசு போகாது. அவன் ரொம்ப தந்திரசாமி. அப்ப என்ன செய்யணும்? இவங்க விபச்சாரம் பண்ணதுனால ரத்த சம்பந்தமான உறவு நிறைய நபரோடு வச்சிருக்காங்க. என்ன சம்பந்தமான உறவு இருக்குதுங்க? விபச்சார பாவம் ஒரு மனிதன் செய்தால் அந்த ஆவி தலைமுறையா தொடரும். மறந்துடாதீங்க. என்ன தொடரும்? அது ரத்த சம்பந்தமான உறவு. எப்படி ஒரு குழந்தைய வந்து தாய் பெற்றெடுக்கும் போது ரத்த சம்பந்தமான உறவுன்னு சொல்றோமோ, கணவன் மனைவிக்கு ரத்த சம்பந்தமான உறவுன்னு சொல்றோமோ, அது போல ஒரு மனிதன் விபச்சாரம் செய்வான் என்றால் அவனுக்குள்ள ரத்த சம்பந்தமான உறவு தொடர ஆரம்பிக்கும். அதன் மூலம் இயேசபேலின் ஆவி, அது என்ன ஆவிங்க? சும்மா மொட்டைக்கட்டே ஜெபம் பண்ணா பிசாசு போக மாட்டான். அதன் பேரை கரெக்டா சொல்லி நெத்தியடி அடிக்கணும். எப்படி அடிக்கணும் சொல்லுங்க? எப்படி அடிக்கணும்? நெத்தியடி அடிக்கணும். அப்ப அந்த அம்மாட்ட அவங்க என்னென்ன பாவம்லாம் செஞ்சாங்க, எந்தெந்த பேர், அந்த பேர் லிஸ்ட் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன். 1-2 பேர் சொல்லிச்சு, பேரை சொல்ல தெரியல. பேரை தெரிஞ்ச வரையில சொல்லி இவங்களோடு நான் அந்த நபர் செய்த விபச்சாரத்தின் மூலம் விபச்சார ஆவிகளோடு ரத்த சம்பந்தமான உறவு வைத்த அந்த அக்கிரமத்தை மன்னியும், இதன் மூலம் அந்த இயேசுவின் ஆவியோடு செய்த ஒப்பந்தத்தை இயேசுவின் நாமத்தில் முறிக்கிறேன். எந்த நாமத்தில் முறிக்கிறேன்? இயேசுவின் நாமத்துல முறிக்கிற. ரத்த சம்பந்தமான உறவுகளை இயேசுவின் நாமத்துல முறிச்சது மட்டுமல்ல, கருக்கலைப்பு செய்த பாவத்தை, கருக்கலைப்பு செஞ்ச சிலர் மன்னிப்பு கேட்பதில்லை. ஆண்டவர்கிட்ட அதை மன்னிப்பு கேட்க வச்சோம். வேற இன்னொரு காரியத்தை அந்த அம்மா சொல்லிச்சு, எனக்கு பிறந்த உயிரோடு பிறந்த குழந்தை நான் கிணத்துல போட்டு கொண்டிருக்கேன்னு. எப்படி கொண்டிருக்குது? பிறந்த பிசாசு போமா? போக மாட்டான். இதெல்லாம் ஒழுங்கா மன்னிப்பு கேட்க வச்சு அந்த உடன்படிக்கை கட் பண்ணி வெளியே பத்திரம் பாருங்க. அன்னைக்கு பிசாசு போச்சு. மறுநாள் அந்த அம்மா போன்ல கான்டாக்ட் பண்ணுச்சு. ஃபர்ஸ்ட் பிசாசு சொல்லிச்சான், இனி வாங்கிட்ட நம்மளால என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. இப்பயும் அப்பப்பக்கு எப்பயாவது ஜோம் பண்ண வரும். அது ஏதாவது தலைவலி கால்வலின்னு வரும், அவ்வளவுதான். ஏன்னா அந்த பிசாசு போராட்டத்திலிருந்து விடுதலை கிடையாது. இயேசு கிறிஸ்து விடுதலை தந்தார். அல்லேலூயா. அதனால தேவ பிள்ளைகள் ஒழுங்கா சத்தியத்தை அறிந்து என்ன செய்யணும்? நீங்க விக்கிரக ஆராதனை பண்ணீங்கன்னா நீங்க நினைப்பீங்க சாதாரணமா, ஆனா இயேசுவை விட்டுட்டு வேற விக்கிரக ஆராதனை பண்ணீங்க, அதன் மூலம் நீங்க பிசாசோடு என்ன பண்ணிருக்கீங்க? ஒப்பந்தம் பண்ணிருக்கிறீங்க. விடமாட்டான். நீங்க சாதாரண நினைக்கிறீங்க. இயேசு கொடுக்கிற ரட்சிப்பின் அனுபவத்தை இழந்து போவீங்க. இயேசு கொடுக்கிற பரிசுத்தமின் அபிஷேகத்தை இழந்து போவீங்க. வருகையில நீங்க போக முடியாது. ஒழுங்கா சத்தியத்தின்படி மனம் திரும்பி விசுவாசித்து கீழ்ப்படிந்தா மட்டும்தான் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க முடியும். எல்லாரும் எழுந்து பார்க்கலாம். ஜெபிக்க போகிறோம். அதே மாதிரி பிசாசை துரத்தும் பொழுது 2 காரியம் செய்யணும். அது நமக்கு நேரம் இல்லைனாலும் உங்களுக்கு ஒரு வரியில சொல்லி முடிக்கிறேன். இயேசுவின் நாமத்துல சாத்தான் வந்து நீங்க தனிமையில் இருக்கும்போது உங்களுக்குள்ள கெட்ட சிந்தனையா கொண்டு வருவான். வேண்டாத எண்ணங்களா கொண்டு வருவான். கோபமான எண்ணங்களை கொண்டு வருவான். இப்படி கொண்டு வரும்போது தேவ பிள்ளைகள் அந்த எண்ணத்தை அசை போடக்கூடாது. என்ன போடக்கூடாது? அசைப்பட. ஒரு நபரை குறித்து உங்களுக்குள்ள கோபத்தை கொண்டு வருவான், எரிச்சலை கொண்டு வருவான், சிலரை குறித்து கெட்ட சிந்தனையை கொண்டு வருவான். கொண்டு வந்தா எப்படி பிசாசை துரத்தன்னு தெரியணும். சரிதானா? எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னா 2 காரியத்தை செய்யணும். சில வேளைகளை பிரச்சனையை பெருசா காட்டுவோம். பிரச்சனை நீங்க யோசித்து இருப்பீங்க, நீங்க இதை நீங்களாதான் யோசிக்கணும்னு நினைப்பீங்க. ஆனா சாத்தான் தான் அதை பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்ப அந்த நேரத்துல நீங்க 2 காரியம் செய்யணும். ஒண்ணு இயேசுவின் மேல் உள்ள விசுவாசத்தை அறிக்கையிடணும். இன்னொன்னு சாத்தான் கொடுக்கிற அந்த எண்ணத்தை, அந்த சாத்தானை இயேசுவின் நாமத்தில் என்ன விட்டு அப்புறப்படுத்துறேன்னு சொல்லணும். எக்ஸாம்பிளுக்கு ஒண்ணு சொல்றேன். இப்ப உங்க உள்ளத்துல வந்து ஒரு சாத்தான் வந்து ஒரு வியாதி இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்குள்ள ஒரு தாட்டை கொடுப்பான். என்ன தாட்டை கொடுப்பான்னா, அவளுக்கு பக்கத்து வீட்டுக்காரிக்கு அப்படித்தான் வந்துச்சு, உனக்கு இப்படிதான் வந்திருக்கு, நீ செத்து போவ அப்படின்னு ஒரு எண்ணத்தை கொடுப்பான். உங்களுக்குள்ள இருந்து கண்கள் இருந்து கண்ணீரா நினைச்சு ஆரம்பிக்கும், வர ஆரம்பிக்கும். இது யார் கொடுக்குற எண்ணம்?
சாத்தான் கொடுக்கிற எண்ணம். இப்படி எண்ணம் வந்தா என்ன செய்யணும் அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. புரியுதா? முதல்ல இயேசுவ விசுவாசத்தை அறிக்கை பண்ணா, இயேசுவ விசுவாசிக்கிறேன், கர்த்தர் என்னை எல்லாத்தையும் இருக்க என்ன செய்வார், விலகி காப்பார் அப்படின்னு ஃபர்ஸ்ட் இயேசுவின் மேல் உள்ள விசுவாசத்தை அறிக்கை பண்ணணும். செகண்ட் பாயிண்ட் சொல்லணும், இந்த எண்ணத்தை கொடுக்கிற அசுத்தாவியே என்னை விட்டு இந்த எண்ணத்தை கொடுக்கிற அசுத்தாவி இயேசுவின் நாமத்தில் அப்புறப்படுத்தணும். ரெண்டு காரியத்தை அப்புறப்படுத்தணும். என்னென்ன அப்புறப்படுத்தணும்? அந்த எண்ணத்தையும் அந்த எண்ணத்தை கொடுக்கிற அசுத்தாவியை என்னை விட்டு இயேசுவின் நாமத்தில் என்ன செய்ய அகன்று போ அப்படின்னு சொல்லணும். இதை நீங்க செஞ்சீங்கன்னா சாத்தானை என்ன செய்யலாம், ஜெயிக்கலாம். அல்லேலூயா. இதை விட்டு நீங்க அழுதீங்கன்னா விடுதலை கிடைக்காது. இப்ப நம்ம பிராக்டிக்கலா ஜெபிக்க போறோம். இப்ப உங்களுக்குள்ள தேவையில்லாத எண்ணங்கள் நிறைய இருக்கும். இப்ப நம்ம அறிக்கை பண்ண போறோம். அது போல உங்களை அறியாம நீங்க பிசாசோடு சில ஒப்பந்தம் பண்ணி இருப்பீங்க. இப்ப நாங்க சொல்றபடி நீங்க ஒப்பந்தத்தை கட் பண்ணி ஜெபிக்க போறீங்க. நீங்க உண்மையா நாங்க சொல்றபடி ஜெபம் பண்ணா என்ன கிடைக்கும்? நாங்க கண்டுபிடிச்ச ஒரு உண்மை என்ன தெரியுமா? நாங்க சொல்றபடி ஒழுங்கா ஜெபம் பண்ணவங்க வெற்றியா இருக்காங்க. அசால்ட்டா எடுத்தவங்களுக்கு என்ன கிடையாது, வெற்றி. இதை உங்களுக்கு சொல்றதுனால நீங்க என்னமோ பெருசா என்ன நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னை ஆண்டவர் பல பகுதிகளை உடைச்சு உருவாக்கி கொண்டு வந்திருக்காரு. தெரியுமா உங்களுக்கு? நான் கடந்து வந்த பாதை கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும். உங்களுக்கு வெளியே வந்து நாங்கள் இது போல தெரியும். ஆனா என்னை கடந்துக்காக கிட்டத்தட்ட 20 வருஷங்களுக்கு மேல, கிட்டத்தட்ட 25-30 வருஷங்களுக்கு மேலாக என்னுடைய வாழ்க்கை அக்னியின் உள்ளாக கடந்து வந்த பாதை கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும். ஒவ்வொரு காரியத்துக்கு எனக்கு ஆவியானவர் சத்தியத்தை கற்றுக் கொடுக்கும் போது அனுபவிச்சு பல காரியங்களை சந்தித்து தான் கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. அதனால தேவ பிள்ளைகள் நாங்க சொல்ற சத்தியத்தை சாதாரணமா நினைக்காதீங்க. இதன்படி ஜெபித்தா வெற்றியோடு விடுதலையோடு என்ன செய்யலாம், வாழலாம். இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. ஜோமனமா எல்லாரும் கண்களை மூடு, வலது கருத்தை உயர்த்துங்க பார்க்கலாம். வலது கருத்தை உயர்த்தி என்னோடு சேர்ந்து உண்மையா சொன்னீங்கன்னா, இப்ப உங்களை அறியாம சாத்தான் கட்டி வைத்திருக்கிற கட்டி இப்ப உங்களை விட்டு நீங்க போகுது. இதன் முடிவில் அபிஷேகம் இறங்குறத நீங்க பார்ப்பீங்க. வாலிப பிள்ளை யாரா இருந்தாலும் கண்ணை மூடி வாயை திறந்து, ஏசப்பா நீங்க எங்களோடு பேசுறதுக்காக நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஏசப்பா எங்களோடு பேசுறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா சொல்லுங்க. ஏசப்பா நானும் என் முற்பிதாக்களும் 10 தலைமுறை வரையிலும் சிந்தனையின் மூலமாக, பார்வையின் மூலமாக, பேச்சின் மூலமாக, செவிகளின் மூலமாக, நடக்கையின் மூலமாக செய்த எல்லா பாவங்களையும், மீறுதல்களையும், அக்கிரமங்களையும் மன்னிங்க ஏசப்பா. நாங்களும் எங்கள் முற்பிதாக்களும் பல விக்கிரக ஆவிகளோடு இரத்தத்தின் மூலம், வார்த்தையின் மூலம், எழுத்தின் மூலம், நடக்கையின் மூலம், மந்திரவாதத்தின் மூலம், காணிக்கையின் மூலம், பெயரின் மூலம் செய்த ஒப்பந்தங்களை இயேசுவின் நாமத்தில் முறிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் முறிக்கிறோம். இப்பொழுது என் சிந்தனையில, என் இருதயத்தில, என் ஆவிக்குரிய வாழ்க்கையில போராடுகிற அசுத்த ஆவிகளோடு நானும் என் முற்பிதாக்களும் 10 தலைமுறை வரையிலும் செய்த ஒப்பந்தங்களை இயேசுவின் நாமத்தில் முறிக்கிறோம். இயேசுவின் இரத்தத்தால் முறிக்கிறோம். எனக்கும் தேவையற்ற நபர்களுக்கு இடையில இருந்த எல்லா ரத்த சம்பந்தமான உறவுகளை இயேசுவின் நாமத்தில் அறுக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தினால் அறுக்கிறோம். இந்த எல்லா அசுத்த ஆவிகளும் என்னை விட்டு, என் சந்ததியை விட்டு, என் குடும்பத்தை விட்டு இயேசுவின் நாமத்தில் வெளியேறி போ. இந்த இடத்துல ஒரு நபர், தேவையற்ற நபரோடு நீங்க பாவம் செஞ்சிருக்கிறீங்க. செஞ்சதின் மூலம் உங்க வாழ்க்கையில இச்சையை நாவி போராடுது. சரிதானா? செஞ்சதின் மூலம் இன்னைக்கு உங்க வாழ்க்கை ரொம்ப பாதிப்புல உட்கார்ந்து இருக்குது. ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னன்னா, இன்னைக்கு நீ மனம் திரும்பி இப்ப நீங்க ஜெபிச்சிங்க அப்படின்னா ஏசப்பா உங்களுக்கு விடுதலை தரத பார்ப்பீங்க. இது வரைக்கும் பல கேள்விகளோடு இருந்தீங்க. இன்னைக்கு உண்மையா ஆண்டவர்ட்ட அந்த பாவத்தை மன்னிப்பு கேட்டு அந்த நபரோடு செய்த அந்த தவறான உடன்படிக்கை இப்ப முறிச்சு இப்ப ஒழுங்கா ஜெபம் பண்ணீங்கன்னா நீங்க விடுதலை பெறுவது மட்டுமல்ல, உங்க சந்ததியை கர்த்தர் விடுதலையாக்கிறத பார்ப்பீங்க. சரிதானா? கரங்களை உயர்த்தி ஏசப்பா, சாத்தான் என் உள்ளத்தில் ஓதின சகல பொய்யான எண்ணங்களை என் இருதயத்தை விட்டு, என் மைண்டை விட்டு, என் செவிகளை விட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே
அப்புறப்படுத்துகிறேன் அப்புறப்படுத்துகிறேன். ஏசப்பா, இன்று முதல் பரிசுத்தாவியனுடைய சத்தத்தை மட்டுமே கேட்கும்படி என் இருதயத்தையும் என் செவிகளையும் என் வாழ்வின் எல்லா பகுதிகளையும் இயேசுவின் நாமத்தில் திறக்கிறேன். சாத்தானுக்கும் அவனுடைய வார்த்தைகளுக்கும் வாழ்நாள் முழுவதும் என் இருதயத்தையும் என் செவிகளையும் என் வாழ்வின் எல்லா பகுதிகளையும் இயேசுவின் நாமத்தில் அடைக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் அடைக்கிறேன். ஏசப்பா, நான் பொய் சொன்ன பாவத்தை மன்னிச்சிருங்க. என்னுடைய வீணான சிந்தனைகளை மன்னிச்சிருங்க. மன்னிச்சு எல்லா சிறையிருப்பிலிருந்து இன்னைக்கு விடுதலை தாங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். இப்ப கர்த்தர் உங்களை நிரப்புறாரு. வாயை திறந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப உங்க வாழ்க்கையில் இருக்கிற அடிமைத்தன நுகம் முறிக்கப்படுது. உங்களை அறியாம உங்களை பின்தொடர்ந்து வந்த நுகங்கள் முறிக்கப்படுதுங்க. நுகங்கள் முறிக்கப்படுது. உங்க அப்பா அம்மா ஒருவேளை தப்பு பண்ணிருப்பாங்க. அதன் மூலம் வந்த நுகத்தடி இப்ப கர்த்தர் முறிக்கிறார். இப்ப கர்த்தர் முறிக்கிறார். சத்துரு உங்க மேல உரிமை பாராட்டின எல்லா உரிமைகளும் முறிக்கப்படுது. இப்ப கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கி வருகிறது. இப்ப ஆவியானுடைய வல்லமை இறங்கி வருகிறது. பெற்றுக்கொள்ளுங்க பார்க்கலாம். Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. இனி நீ அழுது கொண்டிராய் என்று ஆண்டவர் சொல்கிறார். எஸ், உன் வெட்கத்திற்கு பதிலாக இரத்தத்தினால பலன் வரத பாப்பீங்க. உன் சிறையிருப்பை கர்த்தர் திருப்புறார். யாக்கோபின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் பொழுது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். உன் உள்ள சமாதானத்தினால் இப்ப நிரப்பப்படுது. சமாதானத்தினால் நிரப்பப்படுது. உன் குடும்பத்துல சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிட்டார். வெற்றிகளை பார்க்கலாம். Thank you Lord. Thank you Jesus. Hallelujah. கர்த்தர் நல்ல பிடிங்க சிஸ்டர். அவங்க பிடிங்க. Thank you Master. The glory to Jesus. Hallelujah. கர்த்தர் நல்லவர். இயேசுப்பா உமக்கு ஸ்தோத்திரம். பின்னாடி ஒருத்தங்க பிடிச்சுக்கோ. தகப்பனே, உம்முடைய வல்லமை இந்த மகள் மேல் இறங்கி வருவதாக. கர்த்தருடைய அபிஷேகம் இறங்குவதாக. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமை இவங்க மேல இறங்கி வருவதாக. இவங்க மேல இருக்கிற எல்லா சத்துருவுக்கு இருக்கிற உரிமைகளை இயேசுவின் ரத்தத்தினால கேன்சல் பண்ணுகிறேன். கிறிஸ்துவுக்குள் தேவாவியானவர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி உன் காதை தர இயேசுவின் நாமத்தில் கையெடுங்க. இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் ரத்தத்தை செவிகளில் ஊற்றுகிறேன். இயேசுவின் ரத்தத்தை மைண்டில் ஊற்றுகிறேன். இயேசுவின் ரத்தத்தை இருதயத்தில் ஊற்றுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் 1000 மடங்கு அக்னி நெருப்பாய் இறங்குவதாக. சத்துருவுக்கு இந்த மகள் மேல் இருக்கிற சகல உரிமைகளையும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால முறிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேன்சல் பண்ணுகிறோம். இப்பொழுது விடுதலை உண்டாவதாக. தேங்க்யூ ஜீசஸ். சமாதானத்துடைய போ. உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. கர்த்தர் இப்பொழுது உங்களை தொடுகிறார். சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறார். சிஸ்டர், thank you Lord. in the glory to Jesus. இயேசுப்பா, நீ விடுதலை தருவதற்காக உமக்கு நன்றி. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இறங்கி வருகிறார். சிலருடைய வாழ்க்கையில சில கேள்வி இருக்குது. எங்க அப்பா விபச்சாரம் பண்றாங்க, எங்க அம்மா பண்ணியிருக்கிறாங்க, அது என் வாழ்க்கையில தொடர்பு கொண்டு வருமா? கன்ஃபார்மா தொடர்பு கொண்டு வரும். அது நிமித்தமா உங்க வாழ்க்கையில இச்சையை நாடி போராடும். உங்க சந்ததியுடைய வாழ்க்கையில இச்சையை நாடி போராடும். அவங்க ஓடி போனது போல உங்க பிள்ளைங்க ஓடி போவாங்க. காதல் கத்திரிக்காம தொடரும். சரிதானா? அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதை அறிக்கை பண்ணி ஜெபிக்கணும். சரிதானா? ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணிடலாமா? எல்லாரும் கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். கரங்களை உயர்த்தி எங்க அப்பா அம்மா சொல்லுங்க. எங்க அப்பா அம்மா, அவங்களுடைய அப்பா அம்மா 10 தலைமுறை வரையிலும் விபச்சாரம், வேசித்தனம் செய்த அக்கிரமத்தை மன்னிங்க இயேசுப்பா. இந்த விபச்சார வேசித்தன ஆவிகளோடு நானும் என் முற்பிதாக்களும் 10 தலைமுறை வரையிலும் செய்த ஒப்பந்தங்களை, குறிப்பாக சர்ப்பத்தின் ஆவிகளோடு நானும் என் முற்பிதாக்களும் இரத்தத்தின் மூலம், வார்த்தையின் மூலம், எழுத்தின் மூலம், நடக்கையின் மூலம், மந்திரவாதத்தின் மூலம், காணிக்கையின் மூலம், பெயரின் மூலம் செய்த ஒப்பந்தங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அறுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே அறுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே விபச்சார, வேசித்தன, ஓரினை சேர்க்கையின் ஆவிகள் என்னை விட்டு, என் சந்ததியை விட்டு, என் குடும்பத்தை விட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வெளியேறி போ, வெளியேறி போ.
கண்களை இச்சையின் ஆவியே இயேசுவின் நாமத்தில் என் கண்களை விட்டு வெளியேறு, என் ஒவ்வொரு அவைகளை விட்டு வெளியேறு, என் பிள்ளைகளை விட்டு வெளியேறு. ஏசப்பா, உம்முடைய ரத்தத்தினாலே முழுமையாக எங்க சிறையிருப்பிலிருந்து விடுதலை தருகிறபடியினாலே உமக்கு நன்றி. இப்ப ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் எல்லா கட்டிலிருந்து உங்களை ரிலீஸ் பண்றாருங்க. இனி நீங்க விடுதலையோடு வாழ்வீங்க. ஆண்டவர் உங்களுக்கு சொல்ற ஆலோசனை, இனி பாவம் செய்யாதே, இனி பாவம் செய்யாதே. இதுவரைக்கும் நீ ஒருவேளை தப்பு பண்ணி இருக்கலாம், இப்ப நீ அறிக்கை பண்ணதுக்கு கர்த்தர் ரிலீஸ் பண்றாரு.